டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பதற்கான ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே மாநில சுயாட்சி, தாய்மொழிக்கான முன்னுரிமை, இதை முன்னெடுக்கிற கட்சிகளுக்கு தான் என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே. அந்த அடிப்படையில் என்னுடைய வாக்கை செலுத்திட்டு வந்திருக்கேன். நன்றி. இந்த முதல் முறை வாக்காளர்கள் யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாக்களிக்கணும் சார்? எதை கவனிக்கணும்? எலெக்ஷனில் வெறுமனே எதை கவனிக்கணும்? இளைஞர்கள் வாக்களிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முதல்ல இளைஞர்கள் இல்லை, வாக்களிப்பது என்பது உங்களுடைய கடமை. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்ய தவறிட்டு அதுக்கப்புறமா எனக்கு என்னுடைய ஆட்சியாளர்கள் சரியில்லை, எனக்கு அது கிடைக்கல, என்னுடைய அடிப்படை வசதிகள் கிடைக்கல அப்படின்னு கேட்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. நீங்கள் வாக்கு செலுத்திட்டு தான் கேட்கணும், வரி செலுத்திட்டு தான் அரசிட்ட கேட்கணும். நான் வரி செலுத்த மாட்டேன், வாக்கு செலுத்த மாட்டேன், ஆனால் அரசு எனக்கு செய்யும் அப்படின்றது ஏற்புடையது கிடையாது. அதனால் எல்லாருமே வாக்களிக்கணும். ஆனால் வாக்களிக்க வேண்டியது யாரை பார்த்து வாக்களிக்க வேண்டும்னா, உங்களுடைய வரலாறு என்ன, உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கான பிரச்சனை என்ன, உங்களுக்கான அரசியல் என்ன, அதை முன்னிறுத்தி தான் நீங்கள் வாக்கு செலுத்தணுமே தவிர எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்றக்காக வாக்கு செலுத்த முடியாது. நேற்றைக்கு எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு மாறி இருக்கலாம், அதற்காக நான் வாக்களிக்க முடியாது. அவருடைய உறவினராக கூட இருக்கலாம், அதுக்காக நான் போய் வாக்களிக்க முடியுமா? நான் என்ன நிலையில் இருக்கேன், என்னுடைய மாநிலம் எந்த நிலையில் இருக்குது, என்னுடைய மாநிலத்துக்கான தேவை என்ன, கல்வி என்ன, குடிநீர் என்ன, அடிப்படை வசதிகள் என்ன, அல்லது என்னுடைய வாழ்வாதாரம் என்ன, என்னுடைய உரிமை என்ன, ஒன்றிய அளவில் என்னுடைய உரிமை என்ன, இதையெல்லாம் பார்த்து தான் வாக்களிக்கணுமே தவிர எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அபிமானமாக இருக்குன்றதில் எனக்கு ஏற்புடையதில்லை. புதுசாக வாக்களிக்கக்கூடியவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மாற்றம் அப்படின்ட்டு. மாற்றத்தை பார்க்கணுமா, முன்னேற்றத்தை பார்க்கணுமா? ஒரு மாநிலத்திற்கும் ஒரு மக்களுக்கும் தேவை முன்னேற்றம் தானே தவிர மாற்றம் கிடையாது. மாற்றம் எப்படி சரியானதாக இருக்கும்? புதிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புதிய இளைஞர்களுக்கு தான் வெள்ள நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தான் சொல்கிறேன். நான் எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்றதுக்காக அபிமானத்தின் அடிப்படையில் நீங்கள் வாக்களிக்கக்கூடாது. உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய வரலாறு, நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க. ஏற்கனவே நம்ம மாறி தான் வந்திருக்கோம். நமக்குன்னு உலக அளவில் பெண்களுக்கான வாக்குரிமை என்பதே 200 ஆண்டுகளுக்குள்ளே தான் இருக்குது. இன்றைக்கி பெண்கள் பொதுவெளியில் பேசுகிறாங்க இல்லையா? அப்போ வாக்குரிமை என்பது உலக அளவில் மேற்கத்திய நாடுகளே 150 175 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வாக்குரிமையை கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியா போன்ற நாடுகளில் பெண்கள் எவ்வளோ பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. உடன்கட்டை ஏறுற பழக்கம் இருந்தது, குழந்தை திருமணம் இருந்தது. அதிலிருந்துலாம் எப்படி மாறி இருக்கும்? குழந்தை திருமணத்திலேருந்து மாற்றினது யார்? கணவனை இழந்த பெண்களை வெள்ளச்சேலை கட்டி ஓரத்தில் உட்கார வச்சுருந்தாங்களே, அந்த சீர்திருத்த திருமணம் மாற்றம் இல்லையா? இப்படி எல்லா வகையான மாற்றங்கள். செருப்பணிந்து ஒரு தெருவுக்குள்ளே போக முடியாது, ஒருத்தர் தோல் துண்டு போட்டு போக முடியாது, மேல்சிலை அணிந்து போக முடியாது பெண்கள். அப்போ அதில் இருந்தெல்லாம் மாறி இருக்கோம்னா அந்த மாற்றத்தை நிகழ்த்தியது யார், அதற்கான காரணம் யார், நம்முடைய தந்தையார் யார், பாட்டனார் யார், மூதாதையர்கள் யாருன்னு அப்படி தான் பார்க்கணுமே தவிர சும்மா திடீர்னு ஒரு மாற்றம் இருக்குது. அப்புறம் மாற்றம் யாரிலிருந்து தொடங்கணும், எதிலிருந்து தொடங்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. முதல்ல என்னை பொறுத்த மட்டும் அபிமானத்திலிருந்து வாக்களிக்கின்றதுலேயே மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.